ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4உடைய ரிசல்ட் எப்போ வெளியிடப்பாங்க, கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக நமக்கு கிடைக்கும், இது குறித்து முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் இதுதான் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் குரூப் 4ல் கட் ஆஃப் மதிப்பெண்கள் நீங்கள் எதிர்பார்த்த கட் ஆஃப் வரும் அப்படின்னா கண்டிப்பாக வராது. குரூப் 4உடைய இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் அப்படின்றது இந்த பேஸ்ட் ஆன் த ஆன்சர் கீஸ். ஓகேங்களா? இந்த பேஸ்ட் ஆன் ஆன்சர் கீஸை பொறுத்து குரூப் 4உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் மாறுபடுதுங்க. ஸோ இப்போ அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் நிறைய பேர் நிறைய விதமாக சஜஷன் எல்லாமே போட்டிருக்காங்க. குரூப் 4ல் எங்களுக்கு பார்த்திங்கன்னா 20 கொஷின் ரைட் ஆகும் அப்படின்ட்டு பல கோச்சிங் சென்டரே ஓப்பனாக சஜஷன் போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க கொடுத்த புக்கில் பார்த்திங்கன்னா அந்த 20 கொஷினும் சரின்ட்டு இருக்குது. ஸோ கோச்சிங் சென்டரே பார்த்திங்கன்னா அந்த கேள்விகள் டிஎன்பிஎஸ்சி கொடுத்த கேள்விகள் தவறு, அவங்க புக்கில் படித்தது தான் சரின்ட்டு அவங்க நிரூபிக்கிறாங்க. இப்படி நிரூபிக்கிற வகையில் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு கிரேஸ் மதிப்பெண்கள் வழங்கப்படுமா அப்படின்ட்டு ஒரு கேள்விக்குறி கேட்குறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது இதில்? ஏன்னா கிரேஸ் மதிப்பெண்கள் வழங்குவதில் 10லிருந்து 15, 20, 25 வரைக்கும் நிறைய பேர் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காங்க. இதில் 1 மார்க்காக இருந்தாலும் சரி, 10 மார்க்காக இருந்தாலும் சரி, கிரேஸ் மதிப்பெண்கள் வழங்குவதற்கு சாத்தியம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோச்சிங் சென்டரில் படித்த புக்கு எல்லாமே கிடையாது. ஸோ ஸ்டாண்டர்டாக இருக்கிற ஆத்தர், கவர்மெண்ட்டுடைய ஆத்தராக இருந்தால், ஸோ கவர்மெண்ட் ரிலேட்டடான புக்ஸ் ஏதாவது இருந்தால் அதை மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சி கால்குலேட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த புத்தகத்தில் டிஎன்பிஎஸ்சி கேட்கப்பட்ட கேள்விக்கு தவறான விடை இருந்தால் அது செல்லத்தக்கதாகும். ஓகேங்களா? ஸோ இவங்க ஒரு மெட்டீரியல் வச்சுட்டு இவங்களே தயார் பண்ண புத்தகத்தில் ஆன்சர் தவறாக இருக்குது, இந்த ஆன்சர் தான் சரி, கொஷின் பேப்பர் எடுத்தவங்க தவறு அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுங்க. நிறைய பேர் இதை தான் சொல்லிகிட்ருக்காங்க. எங்களுக்கு பார்த்திங்கன்னா கிரேஸ் மதிப்பெண்களே 25 வழங்கி தான் ஆகணும், 25 வழங்கி தான் ஆகணும் அப்படின்ட்டு டிஎன்பிஎஸ்சியோடைய ஹெல்ப்லைனுக்கு எல்லாமே கேட்குறாங்க. ஹெல்ப்லைன் பதில்களும் பார்த்திங்கன்னா ஓப்பனாக சொல்லிடுறாங்க, எங்களுக்கு இன்னும் எந்த ப்ராசஸும் நாங்கள் வரல, 90 நாளில் ரிசல்ட்டை நாங்கள் பப்ளிஷ் பண்ணிவிடுவோம், அதனால் வெயிட் பண்ணுங்கள், ரிசல்ட்டு தயாரிக்கும் பணிகள் எல்லாமே போயிட்டுருக்கு அப்படின்ட்டு அவங்க தரப்பில் நமக்கு தெளிவாக பதில்களை வர வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி அந்தந்த பதில்கள் நமக்கு வர குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இந்த வரலாற்றிலேயே முதல் முறையாக ரொம்ப கட் ஆஃப் குறைஞ்சது இந்த டைம் தாங்க. ஸோ இந்த 2025 குரூப் 4உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் எப்படி இருக்கும்? ஸோ இந்த கிரேஸ் மார்க் கிடைச்சா நிறைய பேர்த்துக்குள்ள வாய்ப்பு இருக்கா, கிரேஸ் மார்க் கிடைக்காதவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, அது எல்லாமே அடுத்து வர வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக ஃபைனலான வேக்கன்சிஸ் கண்டிப்பாக குரூப் 4ல் மாற்றி அமைக்க போகிறாங்க. ஸோ வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணால் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா மீண்டும் மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. டிஎன்பிஎஸ்சியுடைய தலைவர் எஸ் பிரபாகர் கூறியதாவது, இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டுள்ள குரூப் 4 தேர்வில் 3935 கால இடங்கள் இடம்பெற்றுள்ளது. இது தோராயமாக எண்ணிக்கை தான். தேர்வு நடத்தி முடிவுகள் வெளியிடப்பட்டு கலந்தாய்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு அந்த கலந்தாய்வு பணிகள் தொடங்குவது வரை காலி பணியிடங்களை சேர்க்கலாம். எனவே பல்வேறு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனமிருந்து காலி பணியிடங்கள் வரும் பட்சத்தில் அந்த இடத்தில் குரூப் 4 தேர்வுடன் சேர்த்து தற்பொழுது காலியிடங்கள் உடனுக்குடன் அந்த ஆண்டு தேர்வுடன் சேர்க்கப்பட்டு விடுகின்றன. எனினும் தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ள இந்த காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை, ஸோ இந்த காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை ஏதாவது மாறுபடும் அப்படின்னா அதிகரிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியுடைய தலைவர் அவர்கள் பிரபாகர் அவர்கள் இந்த தகவலை தற்சமயம் சொல்லியிருக்காரு. ஸோ நிச்சயமாக பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு குரூப் 4 தேர்வில் கட் ஆஃப் மதிப்பெண்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சீப்பான கட் ஆஃப் பெற போகிறவங்களுக்கு தான் வாய்ப்புகள் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ டாப்பர்ஸும் பார்த்திங்கன்னா இந்த டைம் பெரிய மார்க் வாங்கலைன்றதுனால
படிக்காத எழுதுறவங்களுக்கு நிறைய மார்க் வந்திருக்கு அப்படின்னு சொன்னதுனால நிச்சயமாக அந்த டைம் நிறைய பேருக்கு சாதகமாக மறையும் அப்படின்றதுனால நமக்கு உறுதியாக்கப்பட்டதுங்க. ஸோ குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் மதிப்பெண்களை இப்போ பார்க்கலாம். ஸோ கேட்டகரி வைஸாக நம்ம பார்க்குறப்ப விஏ வந்து ஜிடிக்கு வந்து 31%, பிசிக்கு 25.5, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 3.5, டைப்பிஸ்ட்டுக்கு 20, ஸ்னோ டைப்பிஸ்ட்டுக்கு 18, இது பிசி முஸ்லீமுக்கு 3.5, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 20, எஸ்சிக்கு 18, எஸ்சிஏக்கு 3, எஸ்டிக்கு 1%. ஸோ இந்த மாதிரி தாங்க கட் ஆஃப் உடைய பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஜிடிக்கு பொறுத்த வரைக்கும் 150 மார்க் ஜூனியர் விஏஓக்கு கண்டிப்பாக, பிசிக்கு 145, பிசிக்கு 140, எம்பிசி மற்றும் டிஎன்சி 135, எஸ்சி 130, எஸ்சிஏ 125, சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 120ங்க. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் 25, இந்த ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 25.5% இடஒதுக்கீடு கிடைக்கும். ஸோ இப்போ ஜிடிக்கு வந்து 154, பிசிக்கு 184, பிசி முஸ்லீம் 139, எம்பிசி மற்றும் டிஎன்சி 133 மற்றும் 4, ஸோ எஸ்சி 129, எஸ்சிஏ 124, எஸ்டி 120, சேஃப் ஜோன் 135ங்க. அடுத்து ஃபாரஸ்ட் வாட்சர் ப்ளஸ் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக பார்க்குறப்ப ஜிடிக்கு 3.5 ஓகேங்களா. ஸோ ஜிடிக்கு நம்ம பார்க்குறப்ப 145, பிசிக்கு 139, பிசி முஸ்லீம் 133, எம்பிசி மற்றும் டிஎன்சி 124, எஸ்சி 120, எஸ்சிஏ 118, எஸ்டி 116, சேஃப் ஜோன் 130ங்க. ஸோ டைப்பிஸ்ட்டாக போகிறத வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஸ்டெனோ டைப்பிஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஜிடிக்கு 135, பிசிக்கு 131, பிசி முஸ்லீம் 130, எம்பிசி மற்றும் டிசி 127, எஸ்சி 120, எஸ்சி 118, எஸ்டி 115, சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப 120ங்க. பிஎஸ்சி அப்படி பார்க்குறப்ப 1லேருந்து 12 வரைக்கும் தமிழில் படிந்திருந்தால் மட்டும்தான் சர்டிஃபிகேட் எடுத்துக்கொள்ளதாக, மற்றபடி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் ஜிடிக்கு வரத்துக்கு மொத்தமாக 3% அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஜிடிக்கு, பிசிக்கு 25.5, இது 31%. ஸோ பிசி முஸ்லீமுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த கேட்டகரியில் 3.5%. டைப்பிஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப பிசி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 18% இங்கே வந்து மாறி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப ஒர்ஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக டிஎன்பிசி குரூப் 4 அதிக அளவு காலி பணியிடங்களை உயர்த்துவாங்க அப்படின்றது அனஃபிஷியல் நமக்கு வந்த தகவல். விரைவில் டிஎன்பிசி குரூப் 4 ரிசல்ட்டை அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலமாக நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். டிஎன்பிசி சம்பந்தமான செய்திகள் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.